வெல்கம் டு ஜேஎஸ் கிச்சன். நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம வந்து வித்தின் 2 இன்க்ரீடியன்ஸில் ஈஸியான குயிக்கான ஸ்ட்ராபெரி ஜாம் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ராபெரி பார்த்திங்கன்னா நான் ஒரு 15 ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம். நான் வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதுவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் டைரெக்டாக தான் போட்டிருக்கேன், எதுவுமே ஆட் பண்ணல. கொஞ்சம் அந்த மாதிரி வந்து ஸ்ட்ராபெரிலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சோன்னு நம்ம வந்து 3 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது லைட்டாக சுகர் போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டரில் எதுவுமே ஆட் பண்ணல. அந்த சுகர்லேயே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சியாக அது வந்து சுகர் சிரப் மாதிரி ஆகி இது ஸ்ட்ராபெரி வந்து அதுலேயே குக் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஸ்மாஷியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இன்னொரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்மாஷரில் வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். லைக் பொட்டேட்டோ ஸ்மாஷர் இல்லைன்னா வந்து நீங்கள் கரண்டிலே கூட அப்படியே வந்து நீங்கள் மசிச்சு விட்டிங்கன்னா கூட அது நல்லா வந்துடும். இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் குக் பண்ணதுக்கு பிறகு கூட பிளெண்டரில் வந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரே ஒரு சுத்து போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து ஜாம் மாதிரி இருக்கணும், கொஞ்சம் சாப்பிடும்போது அந்த சங்க்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 1 வீக்கெல்லாம் நீங்கள் வச்சுருக்கலாம், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் நான் வந்து இன்னொரு 2 டேஸ்க்குள்ளே நான் யூஸ் பண்ணணும், ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் லெமன் ட்ராப்ஸ் வந்து கொஞ்சம் விட்டுக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு 4 ப்ரெட்டுக்கு வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்ட்ராபெரி ஜாம் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளானது. நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே நம்ம வந்து ஆட் பண்ணவே இல்லை. பார்த்திங்கன்னா கலரும் வந்து அழகாக வந்திருக்கும், எந்த ஒரு கலர் இதுவுமே ஆட் பண்ணாமல். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். எந்த ஃப்ரூட்ஸில் வேணால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்தியான ஒரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.